இப்போ இந்த கடைகளில் கமர்ஷியல் யூனிட் வாங்கிட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் யோசனை பண்ணி நீங்கள் உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வீடுகளுக்கு மட்டும் இப்போ போடும்போதே நிறைய பேர் இந்த சோலாரில் ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா ஃபுல்லாக ஒரு 2 விஷயம். ஒன்று, மன திருப்தி. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான மின்சாரத்தையும் நம்மளாலேயே உற்பத்தி பண்ணிக்கிற முடியும். சமையல்லேருந்து போக்குவரத்துலேருந்து வீட்டுக்கு தேவையான அத்தனை செலவையும். சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா, லைட்டிங் அண்ட் ரூம் கூலிங்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு தேவையானது ஏசியோ ஃபேனோ எது இருந்தாலும் ரூம் கூலிங், லைட்டிங், ஃபுல் லைட்டிங் எல்லாமே நீங்கள் சோலார் பவரில் இன்றைக்கி பண்ண முடியுங்கிற ஒரு பெரிய திருப்தி கிடைக்குது. அதே நேரத்தில் எக்கனாமியாகவும் ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி மத்திய அரசாங்கம் கொடுக்குற 78,000 மானியத்தினால் அதோடு சேர்த்து ஜன் சமார்த்துன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதன் மூலிமா எளிய வகையில் நீங்கள் வங்கியிலேருந்து கடன் பெற்றுக்கொள்ள முடியும். வங்கி கடனுக்கு வெறும் 7% வட்டி. இவ்வளோ விதமான உதவிகளை செய்யும்போது சாதாரணமாக ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப எளிதாக சோலாருக்கு மாறிக்கிட முடியும். உங்களுக்கு தேவையான மின்சாரம் அத்தனைத்தையும் உற்பத்தி பண்ணிக்கிற முடியும். இதே திட்டத்தை கடைகளுக்கும் கொண்டு வந்தால் எல்லா விதமான கடைகளும் பயன்பெற முடியும். ஏன்னா கடைகளுக்கு இலவச மின்சாரம் கிடையாது. எடுத்ததுலேருந்து ஒரு யூனிட்டுக்கு 11 ரூபா அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஃபிக்ஸட் சார்ஜஸ்ஸு, வெல்டிங் சார்ஜஸ்ஸு, எலக்ட்ரிசிட்டி டேக்ஸஸ் இதெல்லாம் சேர்த்து வரும்போது ஒரு யூனிட்டு 11 ரூபா ஒர்க் அவுட் ஆகுது. கடைகளுக்கு, சாதாரணமாக நடுத்தரமான கடைகளுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்து அதை நெட் மீட்டர் ஸ்கீமில் கொண்டு வந்தாங்கன்னா வீடுகளை போலவே கடைகளுக்கும் பரவலாக போடலாம். மின்சாரத்தை கம்ப்ளீட்டாக நீங்கள் சோலார்லேயே உற்பத்தி பண்ணி கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்துடலாம். 100க்கு 100% இன்றைக்கி சோலாரில் நம்ம வீட்டுக்கு போட்டோம்னா கரண்ட் பில்லே வராது. அது கேரண்டியாக அடித்து சொல்ல முடியும். ஆனால் மென்ஸ் ஹாஸ்டலு, லேடிஸ் ஹாஸ்டலு, இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுசஸ்ஸு, ஹோம் ஸ்டேஸு இதுக்கெலாம் இன்றைக்கி கமர்ஷியலாக நீங்கள் சோலார் போட்டிங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். நிறைய வெண்டார்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோலார் போட்டு வந்துடுறாங்க. 10 கிலோவாட்டு, 9 கிலோவாட்டு, 8 கிலோவாட்டுன்னு. மின்சாரம் குறையும், ஒரு நாளைக்கு 40 யூனிட்டு உங்களுக்கு 10 ரூபா மணிக்கு 400 ரூபா குறையும், அப்போ மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா 24,000 குறையும்னு சொல்லி போட்டு சோலார் போட்டுடுறாங்க. கடைசியில் கஸ்டமருக்கும் வெண்டாருக்கும் பெரிய பிரச்சனையாகி தகராறாக போயிடும். ஏன்னா அந்த மாதிரி குறையவே குறையாது. நீங்கள் கமர்ஷியலுக்கு சோலார் போட்டிங்கன்னா உங்களுடைய ஃபிக்ஸட் சார்ஜஸ்ஸு ஒரு கிலோவாட்டுக்கு 500 கூடும். 10 கிலோவாட்டு போட்டிங்கன்னா ஃபிக்ஸட் சார்ஜஸ்ஸு 5,000 கூடி போயிடும். சோலார் போடுறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸட் சார்ஜ் இருக்காது. சோலார் போட்ட பின்னாடி 5,000 ஃபிக்ஸட் சார்ஜ் கூடி போயிடும். அதனால் கமர்ஷியலுக்கு போடுறத விட வீட்டுக்கு போடுறதா இன்றைக்கி நல்ல உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. வீட்டுக்கு போட்டிங்கன்னா 100க்கு 100% உங்களுக்கு பில்லே வராது. அந்த மாதிரி வரும்போது லாபகரமாக இருக்கும். உங்கள் பில்லு சுத்தமாக கம்மியாகிறதுனால அந்த தொகை முழுமையாக மிச்சமாயிடும். 3 வருஷத்தில் முதலீட்டு எடுத்துடலாம்.